வணக்கம் நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், பிரஜாபதி அஸ்ட்ரோ ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட். நமக்கு வாழ்க்கையிலேயே பலவிதமான சோதனைகள் உண்டு. அந்த சோதனைகளை எப்படி வெளிக்கொள்வது, அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிறதுல ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் எல்லாருக்கும் இருக்கும். அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது ஒன்று கோவில்களுக்கு செல்வது, இல்லை கிரகசாந்தி அப்படிங்கிற கிரகத்தை பிடித்து கொள்வது. மோஸ்ட்லி நமக்கு ஒரு கிரகத்தினாலே நிறைய ஒரு கஷ்டம்னு சொல்லலாம், அனுபவங்கள் சொல்லலாம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அது நத்திங் பட் சனீஸ்வரா. சனி கிரகத்தினுடைய தாக்கத்தினாலே நமக்கு வரக்கூடிய வேதனைகளும் சோதனைகளும், அதனால் நம்ம அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கையிலே பலவிதமான சிக்கல்களும் உண்டு அப்படிங்கிறது எல்லாருக்கும் நிதர்சனமாக தெரியும். அப்போது சனீஸ்வரனை எப்படி வழிபட வேண்டும், சனீஸ்வரனை வழிபட்டால் நமக்கு எப்படி அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவரலாம், எந்த இடத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர கோயில்களுக்கு நாம் செல்லும்போது என்ன பலன் கிடைக்கும் என்பதை நாம் கொஞ்சம் திறனாய்வு செய்து பார்ப்போம். இந்த பக்தி அருள் சேனல் மூலிமா இந்த விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுல நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சனீஸ்வரன் மற்ற கிரகங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் சூரியன் சந்திரன் அப்படின்னு சொல்லி போயிடுவோம். ஆனால் சனி அப்படின்னு சொல்லும்போது மட்டும் ஈஸ்வர பட்டம் வாங்கியிருக்கிறார் அப்படின் போதே அவருக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு பலன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது முடியாது. ஈஸ்வர பட்டம் வாங்கினது மட்டும் இல்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் அப்படின்னா நேர்மை தர்மம் நியாயம் அப்படிங்கிறதுலாம் அவர் எந்த விதத்திலையும் மாற்றம் இல்லாதவர். அதுவும் சனி ஒருத்தரை பிடிப்பது அப்படின்னு முடிவு பண்ணிட்டால் அது யாராக இருந்தாலும் பிடிச்சிருவார் அப்படிங்கிறது தான் அதனுடைய பேசிக் ஐடியா. அதில் எக்ஸப்டன்ட் ஆஞ்சநேயர் அப்படின்னு பார்க்குறோம். ஏன் அந்த ஆஞ்சநேயரை நம்ம எக்ஸம்டட் கொடுத்தோம், அவர் தவிர்த்து அப்படின்னு சொல்லிக்கிறார். அதாவது பிள்ளையார் அவர் பாகவதத்தை எழுதி கொண்டிருக்கும் போது அவர் நிற்கிறாராம். அப்போது சனீஸ்வரனை நாளை வா, இன்று போய் நாளை வான்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டார். அதனால் பிள்ளையாரை பிடிக்கலன்னு ஒரு கதை உண்டு. ஆனால் ஆஞ்சநேயர் பொறுத்த வரைக்கும் இந்த கதையும் இந்த ஆலயமும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமாக அமைகிறது. ஆஞ்சநேயர் சஞ்சீவ மலையை எடுத்துக்கொண்டு வருகிறார். எதற்காக எடுக்கிறார்னா, ராமாயண காலத்திலே அந்த இலங்கையில் போர் நடக்கிறது, எல்லாரும் மூர்ச்சையாக விழுகிறாங்க. ஆனால் அந்த போரிலே லக்குவணன் அவரும் மூர்ச்சையாக விழுந்துட்ட உடனே பதட்டமாயிடுறது. ஏன்னா தம்பி ராமனுடைய தம்பி அப்படிங்கிறனால. அப்போ உடனே அதுக்கு எதனா மாற்று சொல்லணும்னு ஜாம்பவான் சொல்கிறார், நமக்கு நேராக ஹிமாலயத்தில் போனால் சஞ்சீவ் மலை இருக்குது, அங்கேருந்து எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே அதுக்கான ஒரே ஒரு பர்சன் யாருன்னா ஆஞ்சநேயர் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இவர் அங்கே போகிறார் அதை எடுத்துன்னு வரத்துக்கு. இந்த நியூஸ் ராவணன்கிட்ட போயிடுது. ராவணன் என்ன பண்ணுறார், அனைத்து விதமான கிரகங்களையும் தன்னுடைய கட்டுக்கோப்பில் வைத்திருக்கிறார். எல்லாத்தையும் அது வச்சுட்டார். அதாவது கிரகங்களை படிக்கட்டாய் அமைத்து தான் அவனுடைய அரியணையை வைத்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறது. அதனால் கிரகங்களெல்லாம் கூப்பிட்றார். எல்லா கிரகங்களும் என்ன பண்ணுவீங்களான்னு தெரியாது, அந்த ஆஞ்சநேயர் இங்கே வரக்கூடாது அப்படின்னு ஒரு ரூலை போடுறார். கிரகங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்களாலெல்லாம் முடியாதுன்னு சொல்லி கடைசியில் சனீஸ்வரனை நீ தான் இதுக்கு சரியான ஆள், போய் எப்படியானா அவன் காலை கையை பிடிச்சானா அவனை வர முடியாமல் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றார். நேராக சனீஸ்வரன் கிளம்பி வருகிறார். காகத்துடைய வாகனத்திலே கிளம்பி வரும்போது இங்கே புறப்பட்ட அந்த ஆஞ்சநேயர் ஹிமாலயத்திலிருந்து சஞ்சீவமலை எடுத்துக்கொண்டு அவர் பறந்து வந்துட்டே இருக்கிறார். 2 பேர் மீட் பண்ணுறக்கூடிய இடம் ஆம்பூர் அப்படின்னு இன்றைக்கி சொல்லக்கூடிய இடத்துல, நம்ம வாணியம்பாடி வெள்ளூர் அப்படிங்கிற இடத்துக்கு மிடில் இருக்கும் ஆம்பூர் அப்படின்னு. அது வேறு ஒரு விஷயத்துக்கும் ஜனங்களுக்கெல்லாம் பிரியமான ஒரு ஊராக இருக்கக்கூடிய ஊராக இருக்கனாலையும் அந்த ஊரிலே சனீஸ்வரன் ஆஞ்சநேயரை பார்த்து விட்டார். பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய திறமைகளாலே ஆஞ்சநேயருடைய காலை பற்றி கொண்டார். பிடிச்சி இழுக்கிறார். பறக்கிற ஆளை பிடிச்சி இழுத்தா என்ன, அவன் கீழே இறங்கிடணும் இல்லையா? ஸோ இழுத்து விட்டால் நம்ம கீழே விழுந்துருவான், அதுக்கப்புறமா நம்ம சரி பண்ணிடலான்ட்டு அவர் பிடிச்சி இழுக்கிறார். ஆனால் ஆஞ்சநேயர் தன் பலத்தினாலே அதை மெயின்டைன் பண்ணுறார். இதுக்குள்ளே ஒரே டகஃபார் போயிட்டுருக்கு. இந்த டகஃபாருடைய எக்ஸ்ட்ரீம் என்ன ஆகுது, ஆஞ்சநேயருக்கு ஒரு சித்தி உண்டு, அஷ்ட சித்தி அப்படின்னு சொல்லுவான். அனிமா சித்தி, லகிமா சித்தி, மகிமா சித்தின்னு சொல்லி பிராப்த சித்தின்னு சொல்லக்கூடிய 8 விதமான சித்திகளோட. அதாவது அவர் உருவத்தை சிறிதாக்கி கொள்வார்,
உருவத்தை பெரிதாக்கிக் கொள்வார். அவரால் பறக்க முடியும், அவரால் நீந்த முடியும், அவரால் தண்ணீருக்குள்ளே மூச்சடைக்கி இருக்க முடியும். இப்படி ஒரு விஷயமாக அவர்களால் எல்லாமே செய்ய முடியும். அஷ்டசித்தின்னு பேர். அந்த அஷ்டசித்திக்குரிய அந்த ஆஞ்சநேயர் தன் உருவத்தை பெரிதாக்குறார். பெரிதாக்க உருவம் வந்து சனீஸ்வரனால் தாங்க முடியல, வெயிட் ஜாஸ்தியாகிறது. அப்போ கீழே அமுங்க ஆரம்பிக்கிறார். காலால் ஒரு அமுக்கிறார். சனீஸ்வரனை தலைக்குள்ளார அமுச்சுட்டார். அதாவது பூமிக்குள்ளார சனீஸ்வரன் புதை கொண்டு விடுகிறார். அவரால் வெளியும் வர முடியல, உள்ளேயும் போக முடியல, அப்படியே மாட்டின்றார். இப்போது ஆஞ்சநேயர் கிளம்பணும். அப்போ சனீஸ்வரன் சொல்கிறார், எப்போ என்னை விட்டுடு, இதுக்கு மேலே அழுத்தாத அப்படின்னு சொல்லும்போது ஆஞ்சநேயர் கேட்குறது, என்னையும் பிடிக்கக்கூடாது, என்னுடைய பக்தர்கள் யார் வந்தாலும் அவர்களையும் பிடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வரத்தை வாங்கிட்டு போய்ட்றார். சரின்னு சொல்லிடுறார். ஏன்னா கொடுத்தது தான். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி ஈஸ்வரன், அதனால் கொடுத்த வாக்கை அவர் மீற மாட்டார். கொடுத்துட்றார். வாக்கு கொடுத்த உடனே ஆஞ்சநேயரும் புறப்பட்டு சஞ்சீவி எடுத்து போய் விடுகிறார். ஆனால் இங்கே மாட்டின்ற சனீஸ்வரன் என்ன பண்ணுறார்? அங்கே அப்படியே இருக்கார். அந்த ஆஞ்சநேயர் செய்து கொடுத்த அந்த ஒரு வரப்பிரசாதமானது இன்றும் ஆம்பூர் நகரத்திலே நமக்கு அருள்பாடி கொண்டிருக்கிறார் சனீஸ்வரன். அவர் பெரிய ஒரு கல் தான் இருக்கும் அந்த இடத்துல. அந்த கல்லுக்கு நைவேத்தியம், எண்ணெய் அபிஷேகம் எல்லாம் நடக்கும். சனிக்கிழமை தோறும் அங்கே நம்ம போய் வரும்போது என்ன விதமான கஷ்டங்கள்னால் எப்படிப்பட்ட கஷ்டங்கள்னாக்க, தொழிலிலே நமக்கு லாபம் இல்லை, தொழிலிலே எனக்கு முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிறது, அது ஒரு உத்வேகத்தினால் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குது இல்லையா? அந்த எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கோயில் ரொம்ப பிரசித்தமான கோவில். நம்பர் 1. 2வது, எனக்கு தசை சரியில்லைங்க, எனக்கு இது இருக்குங்க, 7.5 சனிங்க, அர்த்தம சனிங்க, அஷ்டம சனிங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி தசைகளின் போது இந்த கோயில்கிட்ட போயிட்டோம்னா, இவர் எப்படி நம்ம திருநள்ளாறுக்கு போய் நம்ம துணியை விட்டு சுவாமியை வேண்டிக்கிட்டு வரும்போது சரியாகிறதுன்னு சொல்கிறோமோ, அதே கான்செப்ட் இங்கே. ஏன்னா அங்கே தர்பாரணேஸ்வரன் சுவாமி இருக்கார், அவர் அனுகிரகம் பண்ணுறார், ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணுறார். இங்கே சனீஸ்வரனே அதை வேலையை செய்கிறார். நீங்கள் வாங்கப்பா, உன்னை நான் பிடிச்சிக்கிறதுல விட்டுடுறேன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றார். அதனால் இந்த இடத்துக்கு போகும்போது அதோட ஃபுல் பவர் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல சிறிதளவும் ஐயமில்லை. அதனால் அனைத்து அன்பர்களும் இந்த கோயிலை நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க. ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் உள்ளார தான் இருக்குது. அதனால் இந்த இடத்துல நீங்கள் மூவ் பண்ணி போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவனுடைய சனீஸ்வரனுடைய அத்தனை பலன்களையும் நாம் எடுத்துக்க முடியும். அதனால் வாழ்விலே ஒரு முன்னேற்றமான பாதைக்கு செல்ல முடியும் என்பதில் ஐயமில்லை. மற்றும் ஒரு பதிவிலே இன்னொரு சனீஸ்வர கோயிலை பற்றி பார்ப்போம். அதுவரை வாழ்க வளத்துடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.